பாருங்க கைஸ், காக்காய்க்கு சாப்பாடு வச்சா காக்காய் சாப்பிடல. அப்புறம் நம்ம மயிலம்மையார் சாப்பிட்டுட்ருக்குறாங்க திருப்தியாக பருப்பு சாதம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு பொறுக்கலை. அத்தனை பொறாமத்தனம் பாருங்களேன். இவ்வளோ நேரம் வரல, இப்போ எல்லாம் லைனாக வர்றாங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் வரல, இவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன ஒரு கொடுமை மனுஷருக்கு தான் இப்படின்னா. இவங்களும் சேர்ந்து போட்டி போடுறானுங்க. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் வராமல் இந்த மயில் இப்போ தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குது. அது இதுக்கு பொறுக்கல பாருங்களேன். காக்காய்க்கு உடனே வந்து சண்டை போடுறான். சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறான் பாருங்க. அவர் அதை கொத்தி தள்ளி அனுப்பி விட்றாரு. சாப்பிட்ற தங்கமே இல்லை, நீ சாப்பிடு. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொகை, நீண்ட தொகை இருந்துச்சு, அதெல்லாம் விழுந்துருச்சு. விழுந்து இப்போ முளைக்கிறாங்க. இப்போ பர்ஃபெக்டாக அழகாக குட்டி குட்டியாக முளைக்கிறாங்க. முளைச்சி அப்புறம் அந்த தொகை பெருசாகும். ஒரு கட்டத்தில் மறுபடியும் அது விழுந்துடும். மறுபடியும் விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்படி முளைக்கும். இதுதான் இவங்களோட வாழ்க்கை. கலர் பாருங்க கைஸ், செம்ம க்யூட்டு. எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த கலர். சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். இவனுங்களை என்ன தான் சொல்கிறது? இப்படியுமா சண்டை போடுறது? ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? இப்போ நின்று பார்த்துட்ருக்குறான். அவன் என்ன சொல்கிறது? பச்சை செடியை கூட விடுறதில்ல. ஒரு பச்சை செடி விடுறதில்ல மக்களே. அவன் எல்லா செடியும் கொத்தி தின்றுவான். இந்த மயிலம்மையார் தான்.